ஓடிக்கொண்டிருப்பதை போல் ப்ரொஜெக்டரில் படம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ இதே போல் இந்த மனசில் திரைப்படம் போல் அந்த மனதில் இந்த கதை ஓடிக்கொண்டே இருக்குது. பார்க்கும் எண்ணமாக இருக்கலாம், கேட்கும் எண்ணமாக இருக்கலாம், மூக்குக்கு வரும் வாசனை எண்ணமாக இருக்கலாம், நாக்குக்கு வரும் சுவை என்ற எண்ணமாக இருக்கலாம், உடலுக்கு வரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த 5 சென்சர்களால் உருவான எண்ணம் ஏதாவது ஒரு வழியில் எண்ணங்கள் எந்நேரமும் வந்து கொண்டே இருக்குது. அப்படியும் இல்லாட்டி மனதாலும் எண்ணங்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த 6 உற்பத்தி நிலையமும் எந்நேரமும் எண்ணத்தை சேமித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுதான் இந்த உற்பத்தி நிலையங்களின் சுபாவம். உற்பத்தி நிலையத்தின் சுபாவம் என்னென்னா, அப்போ எந்நேரமும் இந்த எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்குது. அப்போ எண்ணங்களை நாங்கள் பின்னுக்கு ஓடிக்கொண்டே இருந்தால் அப்போ நாங்கள் இருப்பது அந்த மனதின் மாயைக்குள்ளே. மனதின் மாயையில் மீளும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் என்றால், அப்போ இந்த நொடியில் நாங்கள் எந்த எண்ணத்தை பார்க்கிறோம், எந்த எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு விமர்சித்து பார்க்கும்போது, அப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், அப்போ மாமரம் இருக்குது. மாமரத்தில் 5000 இலைகள் இருக்குது. அப்போ அந்த 5000 இலைகளையும் எடுத்து நாங்கள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இலையை எடுத்து நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தா, மாமரத்தில் 5000 இலைகள் இருந்தாலும் அதில் ஒரு இலையை எடுத்து நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தால், அப்போ அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ புரிஞ்சு கொண்டதன் பிறகு அப்போ அந்த 5000 இலைகளையும் பார்த்ததற்கு சமமாகும். அப்போ அந்த ஒரு இலையை எடுத்து பார்த்தது 5000 இலைகளை பார்த்ததுக்கு சமமாகும் என்றால், அப்போ நாங்கள் இந்த நொடியில் வந்த எண்ணம் என்ன? மாமரமா? மாமரம் என்பது ஒரு எண்ணம். அப்போ அது வெளியிலும் இல்லை, மனசிலும் அது இல்லை. அது ஒரு எண்ணம் என்றால் அது வேகத்தின் காரணமாக சுழன்று கொண்டே இருக்குது. இந்த சுழற்சிக்கு முடிவில்லை. மனம் என்பது அந்த ப்ரொஜெக்டர் போல் சுழன்று கொண்டே இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ இதுக்கு நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ ஆனால் அது எங்கேயாவது இருக்குதா? வெளியிலும் இல்லைன்னா மனசில் இருக்குதா? இல்லை. அது நிரந்தரமாக இருக்கும் ஒரு எண்ணம் இல்லை. அப்போது எந்நேரமும் இது ஸ்பார்க்காகி கொண்டே இருக்குது. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்களும் 5 உற்பத்தி நிலையங்களும் எந்நேரம் தொழில்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ இதன் வழியாக மனமும் எந்நேரமும் தொழில்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் எண்ணத்தில் உண்மை இல்லை, எண்ணங்களில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. எண்ணங்கள் என்பது மனதின் மாயை. அப்போ இந்த 5000 இலைகளை பார்த்தது போல் நாங்கள் ஒரு எண்ணத்தை எடுத்து பார்த்தா அதிலும் நிரந்தரமானது என்று ஒன்று கிடையாது.